கட்டளை என்ன தெரியுமா? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால், வரஐத الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருவதை பார்ப்பீர்கள். இந்த சமயத்திலே நபியே ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்கள். ஒரு மனிதனுடைய எங்களுடைய கடைசி காலம் நெருங்கும் பொழுது ரெண்டு அமலை கூட்ட வேண்டும். முதலாவது தஸ்பீஹ், இரண்டாவது இஸ்திக்ஃபார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, நபி அவங்க தஸ்பீஹ் செய்வாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அல்லாஹ் சும்மா சொல்லலி, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. நபி அவர்கள் மவுத் வரை தஸ்பீஹ் செஞ்சார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அல்லாஹ் தஸ்பீஹை தந்திருக்கிறார். அதனாலதான் நபிமார்கள் எல்லாரும் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? யார் தொடர்ந்து கேட்டிருப்பாங்க? இல்ல, சுப்ஹானல்லாஹ். பறவைகள் ரிஸ்க தேடி பறக்குது, அந்த பறவைகள் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் பறக்குது. அல்லாஹ் ரிஸ்க விசாலப்படுத்துறான் பறவைகளுக்கு தஸ்பீஹுடைய பரக்கத்தால். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேச்சு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்றது. எப்ப தஸ்பீஹ் செய்யும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார், காலையில மாலையில தஸ்பீஹ் செய். சுபஹ தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அஸர தொழுதுட்டு சகோதரர்களே அப்படியே உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யும். சுபஹுக்கு பிறகு அஸருக்கு பிறகு தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்ல இருக்கும் பொழுது நபி அவங்க போறாங்க. திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறார். கேட்டாங்க, ஜுவைரியா இவ்வளவு நேரம் நீங்க செய்த திக்ருக்கு மிக உயர்ந்த ஒரு தஸ்பீஹ் உங்களுக்கு நான் படிச்சு தரட்டுமா? படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க உடனே படிச்சு கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. 5 கலிமாக்கள் சொன்னாங்க. நீங்க இந்த திக்ர தஸ்பீஹ ஓதினீங்கடா இவ்வளவு நேரம் செய்த திக்ரோட உயர்ந்ததாய். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ பிள்ளைகளை விட்டு தூய்மையான. அல்லாஹ்க்கு ஆக கோபம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்றது. உலகத்துல அல்லாஹ்க்கு ஆக கோபம் வந்து அல்லாஹ்க்கு பிள்ளையை கற்பிப்பது. அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்ற அந்த மலைகள் இருக்குது, இந்த மலைகள் எல்லாம் இந்த அல்லாஹ்க்கு பிள்ளை இருக்குது